எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் மீட்டப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்கள் தன்னோட ஃபேன்ஸை பார்த்ததுமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன பேசினார், எப்படி பேசினார், எதுக்காக பேசினார், அரசியலுக்கு வருவாரா இல்லையா, அது 2031 இருக்குமா இல்லை 36 இருக்குமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் தனுஷ் அவர்கள். இதையெல்லாம் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் பேசினது சரியா இல்லையா, அவர் அரசியலுக்கு வரலாமா வேணாமா, அப்படி வந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? கண்டிப்பாக வருவார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ சோசியல் மீடியாஸில் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் தனுஷ் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தனுஷ் அவர்கள் இதை பற்றி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. எந்த ஒரு ட்வீட்டும் போடல. இதையே தான் விஜய் அவர்களும் பண்ணார். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை முன்னாடி மறைமுகமாக ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பாரு. இன் ஃபியூச்சர் எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனாக அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுன்னா எனக்கு தெரியாது. சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அந்த மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அதுக்கு அந்த நேரம், சூழல், இடம் எல்லாமே அமையணும். ஸோ அது வரும்போது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்டால் எனக்கு உனக்கு பதிலே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவும் இல்லை, அதே சமயம் வரமாட்டேன்னு சொல்லி மறுக்கவும் இல்லை. இதையே தான் இப்போ தனுஷ் அவர்களும் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் எப்படி அவரோட ரசிகர் மன்ற கொடியை லான்ச் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ தனுஷ் அவர்களும் அவரோட ரசிகர் மன்ற கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களோட ரசிகர் மன்ற கொடிக்கு மேலே உழைத்திடு உயர்ந்திடு அப்படின்னு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே தனுஷ் அவர்களோட ரசிகர் மன்ற கொடிக்கு மேலேயும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு இங்கேயும் இருக்குது. விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நலத்திட்ட உதவிகளை பற்றி சொல்லியிருப்பார். முக்கியமாக பிளட் டொனேஷனை பற்றியும் சொல்லியிருப்பார். அதையே தான் இங்கே தனுஷ் அவர்களும் இப்போ அவரோட ஃபேன்ஸ் மீட்டப்பில் சொல்லியிருக்காரு. அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். தனுஷ் அவர்கள் சில வருஷங்களாகவே ஆடியோ லான்ச்சரை பேசுகிற ஒரு ஸ்டைல் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மேடைகளில் எப்படி பேசுவாங்களோ அப்படியே தான் பேசியிருப்பாரு. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இதையே தான் விஜய் அவர்களும் பண்ணாரு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அமைதியாக பேசியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவரோட முதல் மாநாட்டை பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசியிருப்பார். இதையே தான் இப்போ தனுஷ் அவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. சினிமா தான் நமக்கும் பயன்பட்டு அடுத்தவங்களுக்கும் பயன்படுற ஒரு தொழில். அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். இது இல்லாமல் இப்போ தனுஷ் அவர்கள் நடிக்கிற ஓம் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்தா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணார். அதில் தலைவர் தனுஷ் அப்படின்னு தான் இருக்கும்.
அண்ட் தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்கள் மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் மாதிரியே இவரும் ஆன்மீக அரசியலை தான் கையில் எடுப்பார் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு பொதுவெளியாகட்டும், ஆடியோ லான்ச், அரசியல் மேடைகள் ஆகட்டும் எந்த ஒரு மதம் சார்ந்த வார்த்தைகளையும் முன்னிறுத்த மாட்டார். ஆனால் தனுஷ் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் அவரோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓம் நம சிவாய. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக அரசியலை தான் கொண்டு வருவார் அப்படின்னு. இப்போ தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் மீட்டப்பை பற்றி பார்த்துருவோம். டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆனா கிடைக்கல. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்குலாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே. உண்மையை சொல்லணும்னா வடசென்னை மற்றும் கர்ணன் இந்த 2 படத்துக்கும் ஏன் தேசிய விருது கொடுக்கல அப்படின்னு இங்கே இருக்க எல்லாரும் அந்த டைமில் வருத்தம் தெரிவித்தாங்க. அண்ட் தனுஷ் அவர்கள் சொல்லக்கூடிய இத்தனை படங்களையும் பார்த்த ரசிகர்கள், அதாவது அப்போ இருந்த ரசிகர்களுக்கு சினிமா மேலே இருந்த மோகம்தான் ஜாஸ்தியை தவிர சினிமா பற்றின புரிதலோ இல்லை சினிமா பற்றின நாலேஜோ அவங்களுக்கு பெரிய அளவுலலாம் இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்க பேசியிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஆனால் இப்போ சினிமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் சினிமா பற்றின பார்வை அவர்களுக்கு மாறி இருக்கு. அண்ட் சினிமா பற்றின புரிதலும் அவர்களுக்கு வந்திருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சோசியல் மீடியாஸும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எதிர்ப்புகள் நிறையா வரத்தான் செய்யும். இதே மாதிரி விக்ரம் அவர்களும் கமல் அவர்களும் ஒரு ஸ்டேஜ் போட்டு சொன்னால் என்ன ஆகும்? விக்ரம் அவர்கள் கூட காசி, சாமி, அந்நியன், தெய்வ திருமகள், தங்கலான்னு இப்படின்னு ஒரு சில படங்களை தான் குறிப்பிட்டு சொல்லுவார். அதே கமல் அவர்கள் சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்டே போகும். அண்ட் தனுஷ் அவர்களோட படங்களுக்கு மட்டும் கேள்வி கேட்க வேண்டியது இங்கே மக்களோட வேலை இல்லை. நல்ல படங்கள் தள்ளி வைக்கும் போது, அதுவும் ஒரு மொக்க படத்துக்காக நிறைய நல்ல படங்கள் மறுக்கப்படும் போது கேள்வி கேட்க வேண்டியதான் இங்கே மக்களோட வேலை. அதைத்தான் இப்போ செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ தனுஷ் அவர்கள் மக்களை பிளேம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமா இருக்கு. ஒரு விருது ஒருத்தருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறப்போ அதை போய் யாரும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறத கெடுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க எல்லாரும் நினச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின 2 நேஷனல் அவார்டையும் மக்கள் எப்பயோ தட்டி விட்டுருப்பாங்க. அதனால் இங்கே யாரும் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற விருதை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. தேசிய விருதுக்கு தேர்வான தனுஷ் அவர்களோட அந்த 2 படம் அந்த 2 விருதுக்கான தகுதியான படமா, தகுதியான நபரா அப்படின்னு தான் இங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. அண்ட் தனுஷ் அவர்கள் ஃபேன்ஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம் பழைய வீடியோவில் இருந்து அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே சொல்லி வச்சிருக்காரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலாம்னு, எங்க எந்திரிக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie, and I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. That was his attitude. We sat down and we played several other games. And finally, after the 11th game, John Leslie won. And he got up and he yawned. And he said, I'm ready to go to sleep now. Linga baby, if you are bad, I am your dad. குறிப்பா இந்த வீடியோ பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க இவ்ளோ பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க. இவ்ளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே
சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். என்னதான் இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எல்லா நடிகர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தங்களோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் தனுஷ் அவர்கள் இதை ஒரு படி மேலே போய் தன்னோட ரசிகர்களை அரசியல் மயப்படுத்த பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. இதை எல்லா நடிகர்களும் கண்டிப்பாக தன்னோட ரசிகர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.